ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாகவே நிறைய பேருக்கு இந்த காம்போ மறுபடியும் வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்க ஒரு காம்போ. மறுபடியும் நடிக்கிறாங்க போல இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து. சேம் காம்போ. என்னென்னடா ஏதோ புதிராக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நம்மளோட சித்தி டூவில் வெண்பா கவின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் மாமியாரோட நேம் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை. ரீசெண்டாக வெண்பா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு ரீல்ஸு அவங்களோட சித்தி டூ சீரியலில் மாமியார் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, மீரா மேம். அவங்களோட ஒரு வீடியோ ரீசெண்டாக எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை ஷேர் பண்ணி மறுபடியும் இந்த காம்போவை ஆன் ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஐஃபை கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிளும் போட்டிருந்தாங்க. என்னடா இது, இந்த காம்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த காம்போவை மறுபடியும் நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு. ஆனால் அவங்களோட நம்ம மீரா மேமோட லுக்கை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட லுக்கு. அந்த கருப்பு மணியெல்லாம் போட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு சாரீ கட்டி ஒரு லுக்கில் இருக்காங்க. நம்மளோட வெண்பா கேரக்டர் பண்ணாங்க இல்லையா, ப்ரீத்தி, அவங்களுமே கூட இருக்காங்க. அப்போது இந்த காம்போவில் ஏதோ சம்திங் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஒன்றா சீரியல். அது தெலுங்கு ப்ராஜெக்டா இல்லை தமிழ் ப்ராஜெக்டா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை. அதை பற்றி தான் ஒரு சின்ன ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நம்மளோட மீரா மேம் அண்ட் ப்ரீத்தி இவங்களோட லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த காம்போ உங்களுக்கு பிடிக்குமா?